இப்போ நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழகல இருக்கோம். கீழகல இருக்கு பார்த்தீங்கன்னா ராவித் ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம கடைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு கடை வந்து ராவித் ஸ்வீட் கடை. இங்கே எந்த மாதிரிலாம் இருக்குது என்னெல்லாம் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்கள்ட்ட எந்த மாதிரி கடையில் என்ன ஃபேமஸ், எது நல்லா இருக்கும், எதை விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம யார்கிட்ட பேச போறோம் கேட்டீங்கன்னா இந்த கடையில் உரிமையாளர்கிட்ட பேச போகிறோம். வாங்க நம்ம பேசலாம். கஷ்டம் நீங்கள் நாங்கள் வெளியே விசாரிச்சதுல நம்ம கடை தான் யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பேர்பட்ட பேர் தான் ராவித் ஸ்வீட் கடை. அந்த பேர் எப்படி வந்துச்சு, நம்ம இந்த ரன் பண்ணுற கடையில இருந்து எதை விரும்பி சாப்பிட்றாங்க, நம்ம மக்கள் எங்கேருந்து வராங்க, அதிகமாக நம்ம தேடி வர விஷயங்கள் என்ன நீங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வள்ளல் சீதாக்கதி ஜிம்மாப்பள்ளி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சு இந்த கடை 90 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 90 ஆண்டுகள். ஆமாம். இது வந்து ராவியத்துங்கிறது எங்கள் மச்சானோட வாட்ஸ்அப் பேரில் தான் அந்த காலத்தில் ஆரம்பிச்சேன். அது வந்து குடிசை தொழிலாக ஆரம்பித்தது வந்து வீட்டில் வச்சு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாளடைவில் கொஞ்சம் வியாபாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவோட நம்ம கடை பார்த்து கடை திறந்தாங்க. ஆனால் நாங்கள்லாம் திறந்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் திறந்தது தான் இந்த கடை. அப்போ ஆரம்ப காலத்தில் மைசூர் பாக்குன்னா ராவியத்து தான். மைசூர் பாக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸாக பாட்ஷாவோட அவருடைய கைப்பக்குவத்தில் செஞ்சு கொண்டு வந்த முதல் ஸ்வீட்டை மைசூர் பாக்கு தான். அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் தான் மற்ற எல்லா ஊர் ஸ்வீட்டையும் கொண்டு வந்து ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது வந்து மச்சான் அவங்களோட தலைமுறை தான் 4 முறையாக பார்த்துட்டு வந்துருந்தாங்க. இப்போ மச்சான் வந்து ஒரு 96 காலகட்டத்தில் சவுதியில் தான் இருந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இந்த கடையை எடுத்து ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகி கேன்சல் பண்ணிட்டு வந்து இப்போ 96லேருந்து எங்கள் மச்சானுடைய கண்ட்ரோல் வந்து இந்த கடை போயிட்டு அவ ஆக்சுவலி ராவியத்தோட பேரன். தலைமுறை இது 4வது தலைமுறை அவங்க பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மச்சான் அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிரான்ச் எத்தனை பிரான்ச் இருக்கு? 3 பிரான்ச் இருக்கு நம்ம கீழகரையில. எங்க இப்போ நம்மளுடைய இன்னொரு பிரான்ச் வந்து கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒன்று இருக்கு. ஓகே. இன்னொரு பிரான்ச் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி 6 மாசம் 7 மாசம் ஆகுது. ஓகே. நம்ம எம்எம்கே பெட்ரோல் பங்க் ஈஸியாக. ஆமா, எம்எம் பெட்ரோல் அந்த ஆர்ச் பக்கத்துலேயே திறந்துருக்கும். ஓகே. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர் ரொம்ப இருக்கிறாங்க. இது தவிர்த்து கீழக்கரையை தவிர்த்து மற்ற எல்லாருமே அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமான அளவுக்கு வந்து எல்லாமே அப்ராட்ல தான் இருக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. துபாய், சவுதி, பஹ்ரைன், கத்தார் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வெளியே இங்கேருந்து வெக்கேஷன் வந்துட்டு திரும்பி போகும்போது எல்லாருமே நம்ம ஸ்வீட் வாங்கி விரும்பி கேட்டு வாங்கிட்டு போவோம். ஓகே. அதாவது நம்ம ஸ்வீட் கடை வாங்கிட்டு போய் வெளிநாட்டு பார்சல் போடுறதா கேள்விப்பட்டிருக்காங்க. இங்கிருந்து பார்சல் போகுது. பார்சல் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃபுல்லாக இங்கிருந்து கொரியர்ஸ் தான் அனுப்பிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டிங்களாக்க நீங்கள் எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காஞ்சிபுரம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரான்ச் எக்ஸ்பிரஸ்லேருந்து நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு இன்னைக்கு அனுப்பினவங்க நாளைக்கு கையில் கிடச்சிடும். அது போக அப்ராட்ல உங்களுக்கு சார்ஜ் ஜாஸ்தி. இப்போ ஃபெடெக்ஸ்லாம் அனுப்ப தான் செய்யும். அதை அனுப்பினமாக
இப்போ 1 கிலோக்கு இங்கே ஸ்வீட்டோட விலை 700 ரூபாண்டா அவங்களுக்கு அந்த 1 கிலோக்கு சார்ஜ் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே கேட்கும். அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்ராடை பொறுத்தவரை. அதனால நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கல்ஃப் கண்ட்ரில தான் இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாலே நீங்கள் அங்கேருந்து 1 கிலோ மைசூர் பாக் வேணுங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ஃபுல்லாங்க அவங்க இங்கேருந்து எடுத்து போய் கையில் தந்துடுவாங்க. அது உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும். சரி, இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அப்ராடுக்கெலாம் போயிட்டு இருக்கு. நல்லபடியாக போயிட்டு இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா நம்ம கண்டிப்பாக பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசி நம்ம உரிமையாளர்கிட்ட பேசியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நம்பரும் நம்ம கடைக்கு கீழே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ராபித் ஸ்வீட் கடைக்கு வாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும். வாங்க.